தேங்க் காட் இப்போ அது கதவு திறந்தீங்களே. என்னடா பண்ற? உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் இந்த வீட்ல தானே இருக்கேன். ரொம்ப குழம்பிட்டேன். இப்பதான் புரியுது. என் ரூமுக்கு வெளியே நின்று நான் கதவை தட்டுறேன், நீங்க உள்ள கதவை திறக்காம நிக்கிறீங்க. என்னாச்சு? நீ எங்கேயும் போகாத. நான் எங்க போவேன்? இது ஏன் ரூம். நீ மகாபலேஸ்வர் போக வேண்டாம். ஆனா ஏன் மகாபலேஸ்வர் ஏன் போக கூடாது? இங்க பாருங்க, அங்க கிளைமேட் நல்ல சில்லுன்னு இருக்கும். கோல்டு தான் என்னோட வீக்னஸ். இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா இல்லையா? என்ன? திஸ் மேன் கரெக்டா வந்திருக்கீங்க. வாங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மாமா, உங்க பையனுக்கு கொஞ்சம் புரிய வைங்களேன். இவர் எதுக்கு அங்க போகணும்? அப்படி அங்க என்னதான் இருக்கு? ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன், ஒரு சின்ன இடம். இது ஒரு சின்ன விஷயம் தானே. சின்ன சின்ன விஷயங்களை நான் தானே ஹேண்டில் பண்ணிட்டு வரேன். பயமுடுறியா? இந்த ப்ராஜெக்ட்டோட சைஸ் வேணா சின்னது, ஆனா இதோட விலை ரொம்ப அதிகம் தெரியுமா? அது ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். அண்ட் நம்ம பிராண்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட். அண்ட் அதனால நானே நேரடியா போக போறேன். அது எல்லாத்தையும் நானே ஃபைனல் பண்ண போறேன். அண்ட் பாட்டி சொல்லுவாங்கல்ல, போதும் பேச்சு இதோட முடிஞ்சு போச்சு. இல்ல இப்படி நடக்காது மாமா. ஜஸ்ட் டெல் ஹிம். சாரி ஆயுஷ், இந்த முறை நான் ரிஷி பக்கம் தான். மாமா ரிஷி, கொஞ்சம் என் கூட வா. உனக்கு என்ன தோணுது சோனியா? எனக்கா? ஏன், என்ன விஷயம்? அட வேற என்ன, லக்ஷ்மி விஷயமா தான் கேக்குற. அவ என்னெல்லாம் பேசணும், நீ இதுவும் கேட்கலையா என்ன? நான் எல்லா விஷயத்தையும் கேட்டேன் மலிஷ்கா. ஆனா நீ இங்கேயும் அங்கேயும் நடந்த என்ன அர்த்தம்? நீ என்ன கேக்குறியோ அதை ஒழுங்கா கேளு. ஃபைன், இப்போ ஓகேவா? நீ என்ன கேட்ட அதை சொல்லு. லக்ஷ்மியை ஒரு வழி பண்ணணும்னு நீ சொல்லிட்டு இருந்த. அவளை எப்படியெல்லாம் பழி வாங்க முடியுமோ பழி வாங்கணும், அதானே? இன்னும் வேற என்ன இருக்கு? அவ கல்யாணமாகி வந்ததுல இருந்து அதையே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த தடவை வந்திருக்க லக்ஷ்மி அவ கிடையாது. அதோட இந்த மலிஷ்கா இவளும் அவ கிடையாது. அதனால அவ தகுதி என்னன்னு காட்டணும். அதுக்கும் நான் பிளான் பண்ணி வச்சாச்சு. என்ன பிளான் பண்ணிட்டியா? ஆஃப் கோர்ஸ், கரிஷ்மா ஆண்டி கிட்ட சொல்லி ஒரு கிட்டி பார்ட்டியை அரேஞ்ச் பண்ண போறேன். அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்க வருவாங்கல்ல. அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் அந்த லக்ஷ்மி என்ன ரொம்ப கேவலமா மோசமா ட்ரீட் பண்ணுவேன். அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துவேன். அவளை மட்டமா காட்டுவேன். அவ தகுதி என்னன்னு அவளே புரிஞ்சுப்பா. இதுதான் தேவை. எல்லார் முன்னாடியும் அவளை நான் வேலைக்காரி ஆக்கிடுவேன். வேண்டாம் லக்ஷ்மி, அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? எதிர நிக்கிறவ மட்டமா போனாலும் அவன் கூட சேர்ந்து நாமளும் விடக்கூடாது. இல்லைன்னா அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? மலிஷ்கா எல்லா தகுதியையும் இழந்துட்டா. இப்ப அவ என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும். நான் என்னுடைய தகுதியை இழக்க கூடாது. அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ தட் அவளை மட்டம் தட்டி காட்டுவேன். அவளை கேவலமா ஆக்கிடுவேன். மலிஷ்காவோட பேரை கேட்டாலே அவ நடுங்குவா, கண்ணீர் விட்டு அழுவா. என்ன மாதிரி ஒருத்தி என்ன பண்ணுவான்னு அவளுக்கு காட்ட போறேன். சொல்லுங்க டாட். எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து ஆயுஷ் மகாபலேஸ்வரர் போறான். நீ அங்க போகணும்னு விரும்புறேன். எனக்கும் தெரியும், இது பெரிய ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் என்னவோ சின்ன ப்ராஜெக்ட் தான். ஆனா அப்படி இருக்கும்போது எதுக்கு என்ன அனுப்புறீங்க? அதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து நீ அங்க போகணும்னு உன் அம்மா விரும்புறா. இன்ஃபேக்ட் இது விஷயமா உங்ககிட்ட பேச சொன்னதே அவதான். அண்ட் நீயும் அங்க போக ஆசைப்பட்டதா கேள்விப்பட்டேன். ஓகே, இத பாரு ரிஷி, இப்பெல்லாம் நீ பல விஷயங்களை தாங்கிக்கிறேன்னு எனக்கு தெளிவா புரியுது. அதுக்கு காரணம் லக்ஷ்மி. நான் லக்ஷ்மியை சொந்த பொண்ணா பாவிக்கிறேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா நீ மலிஷ்காவை ரொம்ப விரும்பின, அவளை உயிருக்கு உயிரா நேசிச்ச. பட் ஆனா நீ லக்ஷ்மிக்காக மலிஷ்கா கிட்டே சண்டை போட தயாராயிட்ட. சண்டை போட்டது மட்டும் இல்ல, அவளோட இருக்கிற உறவை முறிச்சுக்கும் தயாராயிட்ட. அது மட்டும் இல்லாம உன் அம்மாவையே எதிர்த்துக்கிட்ட. அதுவும் லக்ஷ்மியோட தங்க ஷாலுவுக்காக. இந்த விஷயம் நிச்சயமா உன் அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னும் சொல்ல போனா உன் அம்மாவுக்கு லக்ஷ்மி மேல பாசம் வரணும்னு நினைச்சேன். அதே மாதிரி அவளும் பாசம் காட்ட ஆரம்பிச்சா. ஆனா என்னைக்கு நீ அம்மாவுக்கு எதிரா போனீங்க, அது உன் அம்மா மனசை ரொம்ப பாதிச்சிருச்சுப்பா. டாட், ஐ எம் சாரி. நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சரி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். நீ அந்த பொண்ணு மலிஷ்காவை உயிருக்கு உயிரா நேசிச்ச. அந்த அளவுக்கு நீ அவளை லவ் பண்ண. அதனால நீ என்கிட்ட பேசும்போது நான் மலிஷ்காவை உயிருக்கு உயிரா நேசிச்சது மட்டும் இல்ல, இப்போ நேசிக்கிறேன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா, நான் தடுக்கல. சாவு கம் இன். நீயா? நீ எதுக்காக இங்க வந்த? 10 மணி ஆகுது. நான் சீரியல்லாம் பாக்குறது இல்ல. நீங்க சீரியல் பாருங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. 10 மணி ஆகுது இல்லையா, அதான் மருந்து குடுக்கறதுக்காக வந்தேன். எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நான் எடுத்துக்கிறேன். நீ எதுக்காக வர? ஏன்னா டாக்டர் சொல்லிருக்காரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்க மருந்து சாப்பிடணுமா. நீ இப்பதான் வரியா? எங்க இருந்த? எவ்வளவு வேணாலும் நீங்க அவளை திட்டிக்கோங்க, ஆனா மருந்து சாப்பிடுங்க. ஏன் மருந்து எங்கடி?
நீ தானே கொண்டு வந்து தரணும். 3 வரைக்கும் நான் எண்ணுவேன். நீங்க மருந்து சாப்பிடலன்னு வைங்க, நீங்க 4 நாளா மருந்த வெளியே தூக்கி போடுறத நான் போய் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். அது யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ. நான் என்ன பயப்படுவேன்னு நினைச்சியா? அப்படியா? அத்தை எங்க இருக்கீங்க? நீங்க எப்பெல்லாம் பாட்டிக்கு மருந்து கொடுக்கறீங்களோ அப்ப அவங்க முழுசா மருந்து சாப்பிடுற வரைக்கும் நீங்க பக்கத்திலே நில்லுங்க, இல்லனா வெளியில தூக்கி போட்டுருவாங்க. பயங்கர குறும்புக்கார பாட்டி. யார நீ சொல்ற? உங்களதான். மறுபடியும் அப்படி சொல்லாத. சொல்ல போனா இந்த மாதிரி பேரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ இந்த பேரை சொல்லாத. சரி, தெரியாம உன் வாயிலிருந்து வந்துட்டா பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். புரியுதுல்ல? சரி, சொல்ல போனா பாட்டிமா, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. ரிஷி ஏன் இவ்ளோ கியூட்டா இருக்கான்னு இப்பதான் தெரியுது. ரிஷி கியூட்டா இருக்கானா? ஏன்? ஏன்னா ரிஷி அப்படியே உங்களை மாதிரி இருக்கான். குட் நைட். குட் நைட். இதை எடுத்துட்டு போங்க. தன்னை புத்திசாலின்னு நினைச்சுக்கிறான். யாரு? லக்ஷ்மி அண்ணியா? போடி, போய் உன் வேலையை பாரு. இவன் லக்ஷ்மிக்கு ஜால்ரா போடுறவ. ரிஷி கியூட்டா இருக்கான்னு சொல்றான். அப்புறம் எதுக்கு அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறா? பாவம் என் பேராண்டி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறான். டாட், இல்ல நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை தடுக்க வேண்டாம்னு குறுக்க எதுவும் பேசாம நான் அமைதியா இருந்தேன். பட் நான் இப்பவும் மலிஷ்காவை லவ் பண்றேன். இல்ல 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 இல்ல, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லப்பா. உனக்கு புரிஞ்சா போதும். ஏன் சொல்றேன்னா, நீ படுற அவஸ்தையை என்னால பார்க்க முடியலடா. நான் உன் அப்பனாச்சேப்பா. ஐ மீன் டேட், கரெக்டா? என்னோட எண்ணங்கள் எவ்வளவு மாறிடுச்சு பாத்தியா? முன்னாடி எல்லாம் நான் உன் அன்புக்கு யார் தகுதியானவளோ, எவன் மேல நீ அன்பு செலுத்தினா உன் வாழ்க்கை நல்லா இருக்குமோ அதை சொன்னேன். நல்ல பண்பு உள்ளவளாகவும் வாழ்க்கை முழுக்க உன்னை ஆனந்தமா வச்சுக்கிறவளாகவும் இருக்கணும். உன் மனசுல டென்ஷனே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்பதான் வாழ்க்கையில முழுமையடைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு பொண்ணோட தான் நீ வாழணும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் கிடைக்கிறதில்ல. நான் ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா சொல்லுவேன். நீ யாரை லவ் பண்றியோ அவளோட நீ சந்தோஷமா வாழ. ஓகே? நீ எடுக்கிற முடிவுக்கு எப்பவும் நான் சப்போர்ட்டா இருப்பேன். எனக்கு அன்பை பத்தியும் தெரியல, நான் யார் கூட வாழணும்னு எனக்கு எதுவும் தெரியல. சந்தோஷம், அமைதி அதெல்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். இப்ப நான் எங்க இருந்து முதல்ல எங்கேயாவது வெளியே போகணும். லக்ஷ்மி கிட்ட இருந்து தூரமா போகணும். அவ கூட இன்னும் ரிஷி வர காணோம். இப்படி எதுக்காக என்ன முறைக்கிற சுமு? ப்ளீஸ், இப்போ நீயும். ஆமா, எனக்கு தெரியுது. நான் இந்த வீட்ல எல்லாருக்குமே தொல்லை கொடுக்கறேன்னு எனக்கு தெரியுது. பின்ன நான் வேற என்னதான் செய்ய? இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. அட்லீஸ்ட் நீயே வந்து என்ன புரிஞ்சுக்கோ. அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட் அந்த ரிஷி இருக்கானே, அவன் ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்றான். அவன் விசித்திரம் மட்டும் இல்ல, எனக்கு ரொம்பவே தொல்லை கொடுக்கறான். அவன் கிட்ட நீ சொல்லிடு, அவனோட இந்த தொல்லைக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன்னு. பண்டிதர் கால் பண்றாரு. ஹலோ, வணக்கம் பண்டிதரே. ஆயுஷ்மான் பவ கண்ணா. பண்டிதரே, நீங்க கால் பண்ணிருக்கீங்க, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகேவா இருந்தா நான் எதுக்கு ஃபோன் பண்ண போறேன்? அப்படின்னா ரிஷிக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னல, அது நாளையில இருந்து ஆரம்பமாகுது. நாளையில இருந்து அவன் தோஷம் உக்கிரமா இருக்கும். எல்லா கிரக நட்சத்திரங்களும் பல தாக்கத்தை உண்டாக்கும். காற்று தன்னுடைய திசைய மாத்திக்கும். நீ அந்த காத்தோட போராடியே ஆகணும். உன் புருஷனை காப்பாத்திக்க. இங்க பாருமா, என்ன ஆனாலும் சரி 24 மணி நேரமும் நீ அவன் பக்கத்திலேயே இரு. நான் சொல்றது கேக்குதாமா? கேக்குது. என் நிலைமைய பாத்தியா? நீலம் மேடம் கிட்ட இதையெல்லாம் என்னால சொல்ல முடியல. நான் இத சொன்னா அவங்க நிச்சயம் நம்ப போறதில்லை. கெட்ட நேரத்துல விநாசகாலே விபரீத புத்தி. அதோட பணத்துக்கு அலையிறன்னு என் மேல பழி போடுறாங்க. உங்களுக்கு தான் அத்தைய பத்தி தெரியும் இல்லையா? அவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. ஆனா இப்போ எல்லாமே என்னாலதான். இப்போ அவங்க நிலைமை அந்த மாதிரி இருக்கு.
அதான் காரணம். மனசார அவங்களுக்கு உங்க மேல மரியாதை இருக்கு. யார் மேல அன்பு செலுத்துறாங்களோ அவங்கள தான் அதிகமா நம்புறாங்க. அதான் இப்ப அவங்க மலிஷ்கா பேச்சு கேக்குறாங்க. அதனால அவளை தான் நம்புறாங்க. பண்டிதரே, ப்ளீஸ் நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கடவுள் உன் ரூபத்துல ஒரு நல்ல மருமகளை கொடுத்திருக்கிற விஷயம் மேடமுக்கு தெரியல. நீ மருமகளா இருக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதை விடுங்க பண்டிதரே. நான் வந்து ரிஷிக்காக என்ன பண்ணணும்? நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நான் ஏதாவது பூஜை பண்ணணும்னா சொல்லுங்க. அவனுக்கு கிரக சாந்திக்காக நான் ஏதாவது பண்ணணுமா? இங்க பாருமா, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு செய்ய வேண்டிய பூஜை ஒன்னே ஒண்ணுதான். நீ எப்பவும் அவன் கூடவே இரு. அவனை நீ தனியா விட்டுறாத. சரி பண்டிதரே, ரொம்ப நன்றி. லட்சுமி கண்ணா, என்னாச்சா? ஒரு எச்சரிக்கை. மார்கேஷ தோஷத்தோட தாக்கம் தீவிரமா இருக்கும். அந்த தோஷத்தை சமாளிக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு விஷயத்தை மறக்க கூடாது. ரிஷிய தோஷத்திலிருந்து காப்பாத்தும் போது நீ முழு கவனத்தோட செயல்படணும். ஏன்னா அது உன்னையும் பாதிக்கும். நீ அவனை காப்பாத்த போய் அவன் காப்பாத்தப்பட்டாலும் உனக்கு பாதிப்புகள் ஏற்படும். லட்சுமி கண்ணா, அவனை மார்கேஷ தோஷத்திலிருந்து காப்பாத்தும் போது நீ உன்னையும் காப்பாத்திக்கணும். ஏன்னா அந்த தோஷத்தை நீ தடுக்க முயற்சி செய்யும் போது அது உன்னையும் சும்மா விடாது. இந்த விஷயத்தை மட்டும் கவனத்துல வச்சுக்க. ஆயுஷ்மான் பவ, அகண்ட சௌபாகியவதி பவ. நான் போனை வைக்கிறேமா, பத்திரமா இருந்துக்க. நீலமணி, யூ ஆர் சிம்பிளி கிரேட். நான் மனசார சொல்றேன். நீங்க சீக்கிரமே எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்றீங்க. அது தப்பாக்குறதுக்கு முன்னாடியே அதை சரியும் பண்ணிடுறீங்க. இப்ப பாருங்க, இந்த தடவையும் அதை தான் பண்ணிருக்கீங்க. நீங்க அண்ணாவை ரிஷி கிட்ட பேச சொல்லி வற்புறுத்தி இருக்கீங்க. அண்ட் ஐம் ஷூர் ரிஷி கண்டிப்பா கிளம்பி போயிருப்பான். ரிஷி அந்த லக்ஷ்மி கூட இருக்கவே கூடாது. அது மட்டும்தான் என்னோட ஆசை. ரிஷிக்கான கேடயமா லக்ஷ்மி இருந்த வரைக்கும் தான் இந்த வீட்டுல அவளுக்கு முக்கியத்துவம் இருந்தது. அவதான் அவனை ஆபத்துல இருந்து காப்பாத்தினா. அதனால தான் நானும் மதிச்சேன். ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல. என கேட்டா அவ ஒரு அபசகுணம் தான் நான் சொல்லுவேன். ரிஷிய பிடிச்ச தரித்திரம் அவ. இதை விட கெடுதல் என்ன இருக்கு? இருக்கு, என்னமோ இருக்கு. ரிஷியை தான் வசப்படுத்தி இந்த வீட்டுல இருக்கிற நம்ம எல்லாரையும் தான் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கா அவ. எப்பவும் என் பையன் ரிஷிய தான் உள்ளங்கையிலேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறது தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்பெல்லாம் அவ சொல்றத செய்யறதுக்கு ரிஷிக்கும் விருப்பம் இல்ல. அப்படி இருந்தோம் கட்டாயப்படுத்தி அவனை செய்ய வைக்கிறா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கல்ல, அந்த ஸ்வீட்டை எல்லாருக்கும் கொடுக்கறா. ரிஷி வேண்டான்னு தான் சொன்னா, இருந்தாலும் அவனுக்கு வற்புறுத்தி கொடுக்கறா. அண்ட் லஞ்ச் வேணும்னே ரிஷிக்காக ஆபீஸ் வரைக்கும் லஞ்ச் எடுத்துட்டு போயிருக்கா. அவன் கூடவே இருந்திருக்கா. ரிஷியோட ஆபீஸ்ல, அவன் கேபின்ல அவன் கூடவே நாள் முழுக்க இருந்திருக்கா. என்னாச்சு? ரிஷி ஒத்துக்கிட்டானா? மகாபலேஸ்வருக்கு அவன் போறான்ல. ஏதாவது பேசுங்க. அம்மா மாதிரி எனக்கு பிபி ஏறணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க? நான் போய் அவன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவன் ரெடி ஆயிட்டான். ஆயுஷ் அவன் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அது இம்பார்ட்டன்ட் டீல், பெரிய டீல்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஆனா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. போறதுக்கு ஏதோ ஒரு சாக்கு வேணும்ல. ரியலி? அப்படின்னா லக்ஷ்மி விட்டுட்டு ரிஷி கிளம்பிட்டானா? ரிஷி நாளை காலையில மகாபலேஸ்வரர் போறான். ரிஷி, சாரி. நான் கொஞ்சம் தூங்கணும். நீ பெட்ல படுத்து தூங்க. ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணட்டுமா? வேண்டாம். ஏன்னா நீ சொல்ல வரத பார்த்தா நீ ரெக்வெஸ்ட் பண்ணல, ஏதோ ஆர்டர் கொடுக்கற மாதிரி இது இருக்கு. ரிக்வெஸ்ட் தான். நான் ஆர்டர் பண்றதா இருந்தா எப்பவோ ஆர்டர் பண்ணிருப்பேன். சரி பேசு. லிசன் லக்ஷ்மி, சரி விடு. ஏன்? இல்ல, நான் மறந்துட்டேன். சரி பரவாயில்ல விடு. ஒரு செகண்ட், என்னது பரவாயில்ல? பரவாயில்லனா பரவாயில்லன்னு அர்த்தம். வேற என்ன சொல்ல? நீ இருக்கியே. இங்க பாரு. சரி சரி சாரி. இப்படிதான் நீ என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீ எதுவும் புரிஞ்சுக்காத. பரவாயில்ல, ஐ மீன் பரவாயில்லன்னு சொன்ன. என்ன அது பரவாயில்ல? நீ எனக்கு தொல்லை கொடுக்க தான் இந்த வீட்டுக்கே வந்த மாதிரி எனக்கு தோணுது. என்ன அனாய் பண்ற, அதோட எனக்கு இப்படி கோபத்தை வர வைக்கிற. சில நேரத்துல நீ ஏதோ பணத்துக்காக தான் இங்க வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சில நேரத்துல எப்படி தோணுதுன்னா நீ இங்க வந்திருக்கிறது எனக்காக தான். முதல்ல நீ எதுக்காக வந்தேன்னு சொல்ல.
இந்த லைட்டுக்கு என்னாச்சு? லக்ஷ்மி இங்கே நில்ல. ரிஷி, வெளியில எல்லாரும் டென்ஷனா இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ இங்க எதுக்கு வந்த? ஒரு செகண்ட், இங்கே நில்ல. ரிஷி, பெட்டர், இப்ப பதில் சொல்லு. நான் என்ன சொன்னாலும் அதை நீ முதல்ல நம்ப போறதில்ல. முதல்ல நீ என்னன்னு சொல்லு. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நான் இங்க உனக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றேன். இந்த விஷயம் எனக்கே தெரியும். இந்த வீட்ல நீ எனக்காக தான் திரும்ப வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். வீட்ல இருக்கிற எல்லாரையும் என்ன அக்யூஸ் பண்றாங்க, என் மேல கோவத்தை காட்டுறாங்க. இல்ல ரிஷி, நான் சொல்ல வந்தது என்ன? இந்த கோர்ட், டிவோர்ஸ், இதுக்காக ஒண்ணும் நான் இந்த வீட்டுக்குள்ள வரல. நான் உனக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்படின்னா உனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு? இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் சொல்லு. லக்ஷ்மி, எனக்கு அது God, can't believe நான் இதை உன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் விஷயத்துல எனக்குள்ள சில ஃபீலிங்ஸ் இருக்கு. எனக்கும் உன்னோட விஷயத்துல ஃபீலிங்ஸ் எல்லாமே வருது. ஆனா இந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபீலிங்ஸ் நமக்குள்ள வரக்கூடாது. ஐ மீன் இட்ஸ் குட். ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள இது சரியில்லை. அதனால நாம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்கக்கூடாது. இது சரியில்லை. அப்படி என்ன உனக்கு ஃபீல் ஆகுது? அது வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னை விட்டு தள்ளியாரு. இல்ல இல்ல, இதெல்லாம் நடக்காது. என்னது? ஏன் நடக்காது? இதெல்லாம் நடக்காது. ஏன்னா என்ன? ஏன்னா எனக்கு எல்லாமே புரியுது. என்ன உனக்கு என் பக்கத்திலே இருக்கணும். நீ என் கூட இருக்க விரும்புற, என் கிட்டவே இருக்க விரும்புற. ஏன்னா நீ என் பக்கத்தில் இருக்க விரும்புற, என் கூடவே இருக்க விரும்புற. ஆனா நான் உன் கூட இருக்க விரும்பல லக்ஷ்மி. ஆனா இருந்தாக அதிகாரம் பண்றியா? எனக்கு ஆர்டர் போடுறியா? நான் ரிஷி ஓப்ராய். யாரும் என்னை வற்புறுத்தி எந்த வேலையும் செய்ய வைக்க முடியாது. நான் என்னைக்கும் அதை பண்ண மாட்டேன். லக்ஷ்மி, நாளைக்கு காலையில நான் போறேன் பிசினஸ் மீட்டிங்காக. இந்த வீட்டை விட்டு தூரமா, உன்னை விட்டு தூரமா காலையிலேயே போறேன். தேங்க் காட். இந்த லைட்க்கு என்னாச்சு? எது என்னமோ இப்ப வந்தாச்சுல்ல. நீங்க எங்க இருந்தீங்க? எங்க இருக்கணுமோ அங்க இருந்தேன். அண்ட் கேர்ள்ஸ், உங்க எல்லாருக்காகவும் ஒரு நல்ல நியூஸ கொண்டு வந்திருக்கேன். அது என்ன நியூஸ்? ரிஷி உண்மையிலேயே லக்ஷ்மியை விட்டு விலக விரும்புறான். ரியலி? ஆமா, அவனுக்கு லக்ஷ்மியை சுத்தமா பிடிக்கவே இல்ல. ரிஷியால தான் டிவோர்ஸ் தள்ளி போச்சு. பாவம், அவனை நம்ம தேவையில்லாம திட்டிட்டு இருந்தோம். ஆனா சீரியஸ்லி அவன் லக்ஷ்மியை விட்டு விலக நினைக்கிறான். அதோட காரணமா ஒரு சின்ன பிசினஸ் ப்ரொபோசலுக்காக வீரன் என்ன சொன்னாருன்னா, ஒரு சின்ன பிசினஸ் பெருசா கொண்டு வரதுக்காக அத சாக்க வச்சு இங்கிருந்து போறான். லக்ஷ்மியை விட்டு விலகி போறான். அண்ணா தான் சொன்னாரு நாளைக்கு அவன் மகாபலீஸ்வர் போறான்னு. லக்ஷ்மி விட்டுட்டு போறான். சோ பை பை. வாவ், இது உண்மையிலேயே பெஸ்ட் நியூஸ் தான். யூ நோ, இப்படி ஒரு நல்ல நியூஸ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கேக்குறேன். மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. யூ ஹேவ் நோ ஐடியா. நிம்மதியா இது இருக்கு. வந்து பெஸ்ட் நியூஸ். இப்ப இன்னும் நீங்க கேட்டுக்கோ. அது என்ன நியூஸ்? சீக்கிரமா சொல்லுங்க அத்தை. ரிஷி லக்ஷ்மி விட்டுட்டு போறான். நீயும் ரிஷி கூட மகாபலீஸ்வர் போனா எப்படி இருக்கும்? உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? வாட் a great plan. எக்ஸாக்ட்லி. லக்ஷ்மி இங்க தனியா இருப்பா. ஆனா நீங்க அங்க ரெண்டு பேரும் ரெசார்ட்ல தனியா மைண்டும் ஃப்ரெஷ் ஆயிடும். ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கனால நல்லாவும் ஃபீல் பண்ணுவீங்க. லக்ஷ்மி இல்லாததால ரிஷியும் ரொம்ப சந்தோஷப்படுவான். என்ன மலிஷ்கா, ஹாப்பியா? வெரி ஹாப்பி. மலிஷ்கா நாளைக்கு காலையில கிளம்பி ஆகணும். நான் கிளம்பிடுவேன். போறதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன். யூ ஹேவ் நோ ஐடியா. ரிஷி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தேன். அந்த நேரமும் இப்போ வந்தாச்சு. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். நான் அங்க ரிஷி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கும் நிம்மதி கிடைக்கும். அதோட உடனடியா நான் விண்டர் க்ளோத் எல்லாம் பேக் பண்ணணும். ஏன்னா அங்க ரொம்ப குளிரும். ஆமா, Of course. correct. என் நல்ல நாட்கள் ஆரம்பமாகுது. கெட்ட நாட்களுக்கு தி எண்ட். ஐ ஜஸ்ட் ஹோப். The end. Forever.
சரி இப்ப நான் உடனடியா கிளம்புறேன். ஏன்னா நான் வீட்டுக்கு போனாதான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சீக்கிரமா வர முடியும். அதோட காலையில நான் ரிஷி கூட கிளம்பணும்ல, அதனால நான் போறேன். என் நல்ல நாட்கள் ஆரம்பமாகுது. கெட்ட நாட்களுக்கு தி எண்ட். ஐ ஜஸ்ட் ஹோப். தி எண்ட் ஃபார் எவர். சரி இப்ப நான் உடனடியா கிளம்புறேன். ஏன்னா நான் வீட்டுக்கு போனாதான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சீக்கிரமா வர முடியும். அதோட காலையில நான் ரிஷி கூட கிளம்பணும்ல, அதனால நான் போறேன். நீ என்னை விட்டு போக கூடாது. நீ எங்கேயும் போக கூடாது. ப்ளீஸ் என்னை விட்டு போக. நான் ஏன் போக கூடாது? உனக்கு என்ன வந்துச்சு? ஹாலிடே கொண்டாட ஒண்ணு போகல. நான் வேலையா போறேன். பிசினஸ் மீட்டிங் இருக்கு. வேலையை பார்த்து தான் ஆகணும். ஒருவேளை நம்ம டிவோர்ஸ் ஃபைனல் ஆயிடுச்சுன்னா அப்ப நான் உனக்கு நீ தானே என்கிட்ட அலுமினி கேட்ட. நான் அலுமினி கொடுக்கணும்ல. நான் அந்த அலுமினி கொடுக்க இப்படி சம்பாதிச்சுதான் ஆகணும்ல. சோ நான் கண்டிப்பா போய் இல்ல ஆகணும். ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத ரிஷி. என்ன பேசாத? உனக்கு அலுமினி வேண்டாம். இல்ல நான் அந்த மாதிரி சொல்லல. ஆனா நீ எதுக்காகவும் என்னை விட்டு இப்படி தனியா போகாத. ப்ளீஸ் போகாத. நீ இப்படிதான் பதறுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இன்னைக்கு இல்ல எப்பவோ கிளம்பி போயிருப்பேன். எல்லா கிரக நட்சத்திரங்களும் பல தாக்கத்தை உண்டாக்கும். நீ அந்த காத்தோட போராடியே ஆகணும். உன் புருஷனை காப்பாத்திக்க. என்ன என்ன யோசிக்கிற? இல்ல ரிஷி, நீ என்ன சொல்லணுமோ சொல்லிக்க. ஆனா ப்ளீஸ் ப்ளீஸ் போகாத. நான் போய் தான் ஆகணும் லட்சுமி. இது ரொம்ப முக்கியமான மீட்டிங். நீ வேணா வேற யாரையாவது அனுப்பிக்கோ. ஏன் இந்த ப்ரோக்ராம போஸ்ட்போன் பண்ணிக்கோ. இல்ல நீ அடுத்த வாரம் கூட போ. ஆனா இப்ப போகாத. Sorry. நாளைக்கு தான் போகணும். இன்ஃபேக்ட் நாளைக்கு காலையிலேயே கிளம்பி போகணும். என்ன கடவுளே இது? இப்ப நான் என்ன செய்யறது? இப்ப நான் ரிஷியை எப்படி தடுக்கிறது? எல்லா விஷயங்களையும் இவன்கிட்ட நான் எப்படி சொல்றது? நான் இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும். நான் இவனை தடுக்கலனா ரிஷிக்கு என்ன வேணாலும் ஆகலாம். நான் இவனை காப்பாத்த தானே வந்தேன். இவனை நான் காப்பாத்தியே ஆகணும். இப்போ இவனை இங்க இருந்து கிளம்பி போயிட்டா நான் இங்க இருந்து என்ன பண்றது? என்ன செய்வேன்?